ஹலோ கைஸ், இது முகுந்தன். வாங்க இந்த வீடியோவில் பிடிசியோட அப்டேட்டை பார்த்துடலாம். இதுதான் பிடிசியோட சார்ட்டு. இது டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ஃபாலிங் விச் பேட்டர்ன். இப்போதைக்கு ஒரு டவுன் டர்ன் சேனல் வச்சுவிடுவோமே, ரொம்ப டெக்னிக்கலாக பேசாண்டாம். இது வந்து ஒரு டவுன் டர்ன் சேனல். இப்போ இந்த டவுன் டர்ன் சேனல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் கவரிங் ஜோன் வந்துருக்குது. இதுதான் ஒரு ஷார்ட் கவரிங் ஜோன். இப்போ இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு இருக்குதா. இப்போ இந்த கன்சால்டேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 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 பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுடைய பொசிஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து அவங்க அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம் அவங்க பொசிஷனை. இதுல ஏதோ சம்திங் பையோ செல்லோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கிறது நமக்கு தெரியாது. பிகின் த கார்டன் என்ன நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம எப்போ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போ இந்த கன்சால்டேஷன் வந்து பிரேக் ஆகுது, எப்போ வந்து இந்த ஜோன் வந்து இதை விட்டு இப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ இந்த இந்த எல்லோ கலர் கன்சல்டேஷன் இருக்குல்ல, இந்த ஜோன்ல இன்ஸ்டியூஷன்லாம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் இப்படி ரீட்ரேஸ் ஆயிட்டு இப்படி சல்லுன்னு மேலே போக ஆரம்பிச்சிடும் பிடிசி. அப்போ நமக்கு கொஞ்ச நாளுக்கு பிரச்சனையே இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம ட்ரெண்டை ரைட் பண்ணிட்டு இருந்துக்கலாம். இப்போ இது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இதே ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, ஒருவேளை இந்த இந்த கன்சல்டேஷனை கீழே உடைக்குதுன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும், அதே போல மேலே உடைச்ச மாதிரி கீழே உடைச்சிட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்சல்டேஷனே ஃபுல்லா போயிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ஒரு கட்டத்துல கன்சல்டேஷன் கண்டிப்பா பிரேக் ஆயித்தீரணும். அந்த இடத்துல நம்மளுடைய பொசிஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஷார்ட் டைம் ட்ரேடா இருக்கீங்க, ரொம்ப அக்ரெசிவா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே நீங்க வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 1 ஹவரோ அந்த டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஆனா ஒரு மேஜரான பீப்புள் வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஓரளவுக்கு மிடில் டைம்ல இருந்து லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம இருப்போம். அதனால நம்மளுடைய வியூவை வந்து இந்த கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டோம். மினிமம் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு சேஃப். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைம் பிளேயரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். பிடிசியோட டாமினன்ஸ் நம்ம பார்த்துருவோம். இதுதான் பிடிசி டாமினன்ஸோட சார்ட். இது மந்த்லி டைம் ஃப்ரேம். இப்போ பிடிசி டாமினன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா எதுக்காக பார்க்கணும் நமக்கு தெரியணும். இப்போ பிடிசி டாமினன்ஸ் டம்ப் ஆகுது அப்படின்னா ஆல்ட் பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இதே அப்படியே வைஸ் வெர்சா நடக்கும். இப்போ ஒருவேளை பிடிசி டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்துல ஆல்ட் காயினோட பிரைஸ்லாம் டம்ப் ஆகும். இதுதான் பிடிசி டாமினன்ஸ்க்கு பின்னாடி லாஜிக். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஆல்ட் காயின் என்ன பண்ண போகுதுங்கிற ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சார்ட்டுக்குள்ள வரேன். இப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பிடிசியோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஏன் இது ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்குதா, இந்த பாயிண்ட்ல ஒரு ரிஜெக்ஷன், இந்த பாயிண்ட்ல ஒரு ரிஜெக்ஷன், இந்த பாயிண்ட்ல ஒரு ரிஜெக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. இப்போ அதே போல நம்ம சப்போர்ட் வரைவோம். இப்போ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பிடிசி டாமினன்ஸோட சப்போர்ட். எதுக்காகனா இது ஃபர்ஸ்ட் ஸ்விங் லோ, இது ரெண்டாவது ஸ்விங் லோ, ஒரு விக் தெரியுதா, இது மூணாவது ஸ்விங் லோ, இது ஒரு விக் தான். அதுக்கப்புறம் நாலாவது ஸ்விங் லோ தான் இந்த ஒரு பாடியோட க்ளோசிங் வச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததா இப்போ இந்த இடத்துல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆஸ் பர் இந்த சார்ட் வந்து பிடிசி டாமினன்ஸ் வந்து சப்போர்ட்ல இருக்குதுன்னா அடுத்தது பிடிசி டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு வைப்போம். இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வேற நடந்திருக்குது. அதனால மேக்ஸிமம் பிடிசி டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்போ பிடிசி டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆல்ட் காயின்லாம் டம்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால நம்ம ஆல்ட் காயின்ல கொஞ்ச நாளுக்கு வந்து நம்ம வெளியே இருக்கிறது ரொம்ப சேஃப். இந்த February 2018 அப்போ பிடிசி சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டே கீழே விழுந்திருக்கும். ஆல்ட் காயின் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா டம்ப் ஆயிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆல்ட் காயின் ரொம்ப டம்ப் ஆகிற பட்சத்துல பிடிசி கொஞ்சமாச்சும் ஸ்டேபிளா இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா பிடிசி டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்படிதான் வந்து பாஸ்டா February 18 நடந்துச்சு. இப்போ அதே போல ஒரு சினாரியோ தான் இங்க இருக்குது. அதனால நம்ம இது வந்து ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி தான். ஹிஸ்டரி ரிப்பீட் இட்செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இந்த மாதிரி இதுக்கு மேலே ஹிஸ்டரி இருந்துச்சு, இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து ஆல்ட் காயின் விட்டு வெளியே இருக்கிறது கொஞ்சம் சேஃப். மற்றபடி ஆல்ட் காயினுக்கு வேல்யூ இல்லையா, ஆல்ட் காயின் வந்து பம்ப் ஆகாதுன்னா கண்டிப்பா ஆல்ட் காயினுக்கு பயங்கரமான வேல்யூ இருக்குது. இப்போ நிறைய ஆல்ட் காயினுக்கு வந்து பிடிசியோட நிறைய யூட்டிலிட்டி இருக்குது. ஆனா பிடிசி அளவுக்கு வர முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ஆனா இருந்தாலுமே ஆல்ட் காயினுக்கு வந்து பிடிசியோட ரொம்ப யூட்டிலிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபியூச்சர்ல நல்லா ஸ்கோப் இருக்குது. ஆனா ஆஸ் பர் இந்த இந்த சார்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கரண்டா கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் டைமுக்கு ஆல்ட் காயின்ல நம்ம உள்ள போகாம இருக்கிறது கொஞ்சம் நமக்கு சேஃப். ஃபர்தரா உங்களுக்கு நான் பிடிசியோட அந்த 2018 சார்ட்டை காமிக்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இது பிடிசியோட சார்ட்டா,
இதுதான் எக்ஸாக்டாக February 2018 இந்த ஜோன். இதுக்கப்புறம் மார்க்கெட் கடன்னு விழ ஆரம்பிச்சிருக்கும் இந்த இடத்துல. உடனே விழாது. ஆனால் இவ்வளோ தூரம் இந்த டைம் ஃபாலோ ஆகுமானா அது ரொம்ப வாய்ப்பு கம்மி. அந்த டைம் வந்து கிரிப்டோ மார்க்கெட்லாம் பெரிய அளவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குது. பெரிய கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகுமானா ஆகாது. இதே போல் அப்டேட் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.